தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. Hey guys, today நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ட்ரஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புன்னகை அரசி ஆக்ட்ரஸ் யுவராணி தாங்க. சின்ன சின்ன செய்தி சொல்லி செந்தூரபாண்டி படத்துல S.A. சந்திரசேகர் அவரோட டைரக்ஷன்ல ஆக்டர் விஜயோட நடிக்கிற சான்ஸ் கிடைச்சதுங்க. ஆக்டர் விஜய்க்கே அது செகண்ட் படம் தான். இருந்தாலுமே மாஸ் நடிகர் ஆக்டர் விஜயகாந்த் சாரோட அதனால இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சதுனால ஆக்டர் விஜயகாந்தோட யுவராணிக்கு ஒரு பரவலான வெளிச்சம் கிடைச்சதுங்க. 1991 பாலச்சந்திரனோட அழகன் அப்படின்ற படத்துல தாங்க அறிமுகமானாங்க. மதுபாலாவோட தோழியா 2 சீன்ல எட்டி பார்த்துட்டு போவாங்க. இருந்தாலுமே டைட்டில் கார்டுல அறிமுகம் யுவராணி அப்படின்னு இவங்களுக்கு பாலச்சந்திரனோட அறிமுகம் அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. 1992 ரிலீஸ் ஆன புது வருஷம் அண்ட் தம்பி ஊருக்கு புதுசு, தென் 1993 ரிலீஸ் ஆன மின்மினி பூச்சிகள் அப்படின்ற படம் எல்லாத்துலயுமே யுவராணிக்கு டைட்டில் கார்டுல அறிமுகம் அப்படின்றதாங்க இருந்துச்சு. குறிப்பா ஆக்ட்ரஸ் யுவராணிய ரொம்ப அழகான ஆங்கிள்லயும் அண்ட் அழகான காஸ்டியூம்ஸ்லயும் காமிச்ச அடையாளத்தை பெற்ற படம் தாங்க மின்மினி பூச்சிகள். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆக்ட்ரஸ் யுவராணி ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே அழகியா தெரியுவாங்க. அழகன் படத்துக்கு அப்புறம் நிறைய படத்துல நடிச்சிருந்தாலுமே அவங்கள பத்தி பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுங்க. இருந்தாலுமே 1993 பாலச்சந்திரர் அவரோட ஜாதி மல்லி படத்துல மறுபடியும் யுவராணிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்திருப்பாரு. வினித்தோட ஜோடியா பெர்லின் அப்படின்ற கேரக்டர்ல யுவராணி கலக்கி இருப்பாங்க. இந்த படத்துல யுவராணி நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே நாள்ல ரிலீஸ் ஆன கங்கை அமரனோட கோயில் காலை படத்துல வாய் பேச முடியாத ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எல்லாம் நடிச்சதுக்கு பலனா செந்தூரபாண்டி படத்துல S.A. சந்திரசேகர் அவரோட டைரக்ஷன்ல ஆக்டர் விஜயோட நடிக்கிற சான்ஸ் கிடைச்சதுங்க. ஆக்டர் விஜய்க்கே அது செகண்ட் படம் தான். இருந்தாலுமே மாஸ் நடிகர் ஆக்டர் விஜயகாந்த் சாரோட அதனால இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சதுனால ஆக்டர் விஜயகாந்தோட யுவராணிக்கு ஒரு பரவலான வெளிச்சம் கிடைச்சதுங்க. மெயினா சின்ன சின்ன செய்தி சொல்லி அப்படின்ற பாட்டுல இளமை துள்ளலோட இவங்க ஆடின டான்ஸ் எல்லாரையுமே ஈர்த்திருக்குங்க. சின்ன சின்ன செய்தி சொல்லி புன்னகை அரசி அப்படின்னு உண்மையாவே ஆக்ட்ரஸ் யுவராணியை அடையாளப்படுத்தலாம். அந்த அளவுக்கு யுவராணியோட புன்னகை முகம் இந்த பாட்டுக்கு பெரிய வசீகரத்தையே கொடுத்திருக்குங்க. 1994 பாலச்சந்திரனோட டூயட் படத்துல ஆக்டர் பிரபு கிட்ட எந்த கடையில அரிசி வாங்குனீங்க அப்படின்ற ஃபேமஸான டயலாக பேசிட்டு போவாங்க. தொடர்ந்து அதே நாளில மினிமம் கேரண்டி நாயகனா தமிழ்ல வலம் வர தொடங்கிய ஜெயராம் அவரோட நிலா படத்துல 2வது ஹீரோயினியா ஒரு டாக்டர் கேரக்டரா வந்துட்டாங்க. அந்த படத்துல இருந்து தாங்க கொஞ்சம் ஃபேட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா வசீகரமா தெரிஞ்சிருப்பாங்க யுவராணி. அதே நாள்ல பிரேம் அப்படின்னு ஒரு NRI ஆக்டர் வெளிநாட்டுல சம்பாரிச்ச பணத்தோட வந்து அந்த நாள் வரார் சண்டேர் அப்படின்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறத சாங்கியமா வச்சிருந்தாரு. அந்த வகையில 1994 அவரு தயாரிச்சு டைரக்ட் பண்ண வீரமணி அப்படின்ற படத்துல யுவராணி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆகாய பூமி அப்படின்ற ஒரு நல்ல பாட்டுல ஒரு மெழுகு டால் மாதிரி இருப்பாங்க. இதே காலகட்டத்துல ராம்கி ஜோடியா சின்ன மேடம் படத்துலயும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வினிதா தான் ஹீரோயின் அப்படின்னாலுமே அவங்களுக்கு நெகட்டிவ் ரோல் செட் ஆயிருக்குங்க. அவரோட சிஸ்டரா வரும் யுவராணி தான் ஹீரோயினா தெரிஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல சின்ன சின்ன இடங்களை தொட்டு வைக்கிறாய் அண்ட் முத்து முத்து பெண்ணுறுத்தி அப்படின்னு 2 சூப்பரான டூயட் சாங் யுவராணிக்கு இருக்குங்க. இந்த படம் ஓடி இருந்தா யுவராணி தான் முன்னணி ஹீரோயின் லிஸ்ட்ல கண்டிப்பா இணைஞ்சிருக்க சான்ஸ் இருக்குங்க. கம்ப்ளீட்டா ஹீரோயினி மெட்டீரியல்ல உருமாற்றம் அடைஞ்ச படமா இந்த படத்தை அடையாளம் படுத்தலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 1995 சூப்பர் ஸ்டார் பாஷா படத்துல அவரோட சிஸ்டர்ஸ்ல ஒருத்தங்களா நடிக்கிற சான்ஸ் கிடைச்சதுங்க. ஏற்கனவே 1993 தெலுங்குல மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு சிஸ்டரா முட்டா மேஸ்திரி படத்துலயும் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் பாஷா பட சான்ஸ் அப்போ யுவராணி ஹீரோயினா நடிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த சமயமா இருந்தாலுமே அந்த டைம்ல சிஸ்டரா நடிக்கணுமா அப்படின்னு தயங்குனாங்க. தென் சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நடிச்சாங்க. சிஸ்டரா இருந்தாலுமே மனசுல நிக்கிற கேரக்டரா தாங்க அவருக்கு அமைஞ்சது. அதே வருஷம் 1995 ஆக்டர் விக்னேஷ்க்கு ஜோடியா செல்லக்கண்ணு படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல தேவா கொடுத்த எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்குங்க. வண்டியில மாமம் பொண்ணு பாட்டு இன்னைக்கு வரைக்குமே கிராமத்துல எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டுல வர யுவராணியோட சின்ன சின்ன குறும்புத்தனம் எல்லாமே கொள்ளை கொள்ளும் அழகுன்னு தாங்க சொல்லணும். இதே படத்துல மலேசியா வாசுதேவனும் ஸ்வர்ணலதாவும் பாடிய ராக்குமுத்து ராக்கம்மா ராங்கு பண்ணி பாப்போமா பாட்டுல யுவராணி செம்மையா பண்ணிருப்பாங்க. இதே வருஷத்துல பாரதி ராஜாவோட பசும்பொன் பட வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சதுங்க. இந்த படத்துல இவங்களோட தேன்மொழி கேரக்டர் ரொம்ப ரகலையானதுங்க. அதுல தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் பாட்டுல துள்ளி துள்ளி ஆடிய டான்ஸ் யாராலையுமே மறக்க முடியாத ஒண்ணுன்னு தாங்க சொல்லணும். தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. பசும்பொன்
ரிலீஸ் ஆன அதே டேல தான் அர்ஜுனோட கர்ணாவும் ரிலீஸ் ஆச்சு. கர்ணாவுல ஏசப்பா ஏசப்பா சாங்க்கு மட்டும் வந்துட்டு போனாலும் யுவராணிக்கு இது ஒரு முத்திர பாட்டா தாங்க அமைஞ்சுச்சு. 1996ல பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கே.டி. குஞ்சுமோகனோட தயாரிப்புல உருவான சக்தி படத்துல ஹீரோயினியா ஒப்பந்தமானாங்க. மறுபடியும் வினித்துக்கு ஜோடியா இதுல நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பெருசா ஓடலைங்க. ஆனாலும் இதுல யுவராணியோட பெஸ்ட்டை கொடுத்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு அம்சமாவும் கூடவே நடிக்கவும் தெரிஞ்ச நடிகையாவும் இருந்து இவ்ளோ படத்துல நடிச்சிருந்தும் கூட முன்னணி ஹீரோயினி அப்படின்ற அடையாளத்தை யுவராணியால பெற முடியலைங்க. ஆனாலும் அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டமே இருக்கிறத இணையப்புழக்கம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நிறைய கவனிக்க முடிஞ்சது. நாமளுமே அதுக்கப்புறம் தான் யுவராணி படங்களை தேடி பார்க்க ஆரம்பிச்சோம். சக்தி படத்தோட திருமணம் செஞ்சுட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் தென் சீரியல் வில்லியாவும் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ரசிகர்களோட மனசை வென்ற கதாநாயகிகள்ல ஒருத்தங்களா என்னைக்குமே இவங்க இருப்பாங்க. எல்லா படத்துலயுமே ரொம்ப அருமையா நடிப்பை வெளிப்படுத்தின ஆக்ட்ரஸ் யுவராணி அவங்களுக்கு கச்சேரி மீடியா சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க.